ஹரேஷ் ஸ்ரீனிவாசா எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கும் உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இப்போ நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ பார்த்தீங்கன்னா மாத்வாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாத்வாஸ் அப்படின்னா துவைத சம்பிரதாயத்தை உருவாக்கின மத்வாச்சாரியருடைய பரம்பரையில் வந்தவங்க தான் மாத்வ பிராமின் அப்படிங்கிறது. தமிழ்நாட்டில் இருக்காங்க, கர்நாடகாவில் நிறைய பேர் இருப்பாங்க, கன்னடம் பேசுவாங்க, மராட்டி பேசுவாங்க, இல்லை அந்தந்த ஸ்டேட் லாங்குவேஜும் பேசுகிறவங்க இருக்காங்க. எங்களுக்கு நிறைய சம்பிரதாயங்கள் உண்டுங்க. இல்லை ஸ்ரீ தர்மம் அப்படிங்கிறது உண்டு. இந்த அதிக மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 33 மாதத்துக்கு ஒரு முறை வரும். அந்த மாதிரி வரப்போ குறிப்பிட்ட இந்த மாதம் தான் சொல்ல முடியாது. ஒவ்வொரு 33 மாதத்துக்கு ஒரு முறை வர்றப்ப மாதங்கள் மாறுபடும். அப்படி பார்த்தோம்னா 2026 மே 17லேருந்து ஒரு மாதம் வரைக்கும் அதிக மாதங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 2029 ஜனவரி பிப்ரவரியில் வருங்க. இந்த அதிக மாதத்தில் ஸ்ரீ தர்மப்படி பெண்கள் பார்த்திங்கன்னா வீட்லேயே திரி செஞ்சு 33 விளக்கேற்றுறது, சுவாமி முன்னாடி அதிக மாதத்துக்கு உண்டான கோலங்கள் போட்டு பூஜை பண்ணுறது, ஸ்லோகம் சொல்கிறது, அப்புறம் விஷ்ணு சகஸ்ரநாமம் 100 முறை சொல்கிறது, அது மாதிரி நிறைய நம்ம சங்கல்பம் பண்ணிட்டு சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணலாங்க. இப்போ வீட்லேயே நம்ம பஞ்சு எடுத்துட்டு நூலாக தேய்ச்சி ஒரே விளக்கில் 33 திரி எப்படி ஏற்றலான்னு பார்க்க போகிறோம். இது எங்கேயுமே கடைகளில் விற்க மாட்டாங்க, நம்ம வீட்டில் தான் செய்ய முடியும். ஸ்டென்சில்ஸில் சுலபமாக நம்ம அதிக மாத கோலம் எப்படி போடலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாத்வாஸ் எல்லாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிக மாதம் வந்தாலே தினமுமே 33 பூத்திரி வச்சு நம்ம விளக்கேற்றுறது அப்படின்னு சொல்லி சம்பிரதாயம். அதுக்காகவே பித்தளையில் அந்த 33 திரியும் ஒன்றா வச்சு நம்ம ஏற்றுறதுக்குன்னு எல்லாம் கடைகளில் விற்கிறாங்க. அது எல்லார் வீட்லேயுமே வாங்கி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இந்த ஸ்டாண்டில் நம்ம ஒவ்வொரு கோயிலையும் ஒரு பூத்திரி நெய்யில் தூச்சி நம்ம விளக்கு ஏற்றுறப்ப பார்த்திங்கன்னா முதல்ல நல்லா எரியும். அப்புறம் அந்த திரி கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சு முடிச்சப்பறம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வீடு முழுக்க ஒரே கருப்பு புகையாயிடும். இல்லைன்னா நம்ம வெளியில் துளசி மாடத்துக்குள்ளே நம்ம வச்சு ஏற்றுற மாதிரி இருக்கும். அந்த விளக்கேற்றுற பீடத்தை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா ஒரு 2 திரி நம்ம செஞ்சு வச்சுட்டு விளக்கேற்றினா 33 திரி எடுத்து வச்சு நம்ம விளக்கேற்றுறதுக்கு சமானம். அது எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் கொரியரில் நம்ம ப்ளீச் பண்ணாத பஞ்சு இதில் தாங்க நம்ம திரியெல்லாம் செய்யணும். திரி, பருத்தி மாலை, பருத்தி பூ எல்லாமே மெடிக்கல் காட்டில் செய்யவே கூடாது. இது கொஞ்சம் டல் கலராக தான் இருக்கும், ஆனால் இதுதான் ரொம்ப சிரேஷ்டம். இப்போ பார்த்திங்கன்னா கொரியரில் கூட கிடைக்கிறது. நம்ம எங்கே வாங்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவங்களுடைய ஃபோன் நம்பர்லாம் தரேன். இந்த மாதிரி திரி மட்டும் கிடையாதுங்க, அத்தனை விதமான பூஜை சாமான்கள், அப்புறம் பூஜைக்குண்டான கோலங்களை ஸ்டென்சில்ஸாலாம் உங்களுக்கு அவங்க கொரியரில் அனுப்புகிறாங்க. நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப்பில் அவங்க பேரை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் சாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொரியரில் அனுப்புவாங்க. இப்போ கொஞ்சமாக இந்த பஞ்சு எடுத்துட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா நீல நீளமாகவே இருக்கும், ரொம்ப சுலபம். நம்ம நூலாக இப்போ திரிக்க போகிறோம். ஓரளவுக்கு நம்ம 1 முழம் அளவுக்கு நம்ம இந்த பஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறத 2ஆகவும் பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி பிரித்த பஞ்சை பார்த்திங்கன்னா நம்ம நூல் மாதிரி திரிக்கிறோம். இந்த நூல் மாதிரி எப்படி திரிக்கிறதுங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம கொஞ்சம் ஓரமாக பஞ்சில் ஒரு ஓரத்தை எடுத்துக்கோங்க. காய்ச்சாத பால் எடுத்துக்கணும். இதில் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம். இந்த மாதிரி கலந்துட்டு அந்த பாலை கொஞ்சம் கையில் தொட்டுனுட்டு பஞ்சினுடைய ஒரு மணையில் இப்படி நம்ம திரிச்சுட்டே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நூல் மாதிரி வருங்க. நான் எப்படி திரிச்சு காமிக்கிறேன் பாருங்களேன். முதல் முறை நீங்கள் செய்கிறப்போ கொஞ்சம் பஞ்சு மொத்தமாக அந்த தடிமனாக வரும் அந்த நூல். நீங்கள் செய்ய செய்ய பழகிட்டிங்கன்னா ரொம்ப மெல்லிசாக, அதாவது நம்ம தையலுக்கு தைக்கிற நூல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப மெல்லிசாக திரிச்சு கொண்டு வரலாம். இது பழக்கத்தில் தான் வரும். எடுத்தோடனே இந்த அளவுக்கு மெல்லிசாக வரலன்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட்டு ஒரு நாள் 2 நாள் நீங்கள் இதை பழகிட்டிங்கன்னா தாராளமாக நல்ல மெல்லிசாக நீங்கள் நூலாக திரிச்சு பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். அதாவது 108 திரி பண்ணலாம், 1008 திரி பண்ணலாம். ஒரு வருஷத்துக்கு உண்டான நாள் வச்சுட்டு 365 திரி ஒரே விளக்கில் ஏற்றுற மாதிரி செய்யலாம். இப்போ நான் காமிக்கிறது பார்த்திங்கன்னா 33 திரி ஒரே விளக்கில் நம்ம 33 திரி ஒன்றா சேர்த்து விளக்கேற்றத்துக்கு தான் நான் இப்போ காமிக்கிறேன். அதனால் இது எப்பெல்லாம் நம்ம திரிச்சு இதை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வீட்டில் குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டு இது செய்யலாம். பொதுவாகவே இந்த திரி செய்கிறீங்க அப்படின்னா படுக்கையை போய் தொட்டுக்கூடாது. பெட்டில் போய் படுக்கிறது, தலகாணி வச்சு படுக்கிறது, அது மாதிரிலாம் செஞ்சுட்டு இந்த திரியெல்லாம் செய்யாதீங்க. அப்புறம் வெங்காயம்லாம் சாப்பிட்டு இந்த திரி பண்ணக்கூடாது. முக்கியமாக ஏகாதசி திங்கட்கிழமைகளில் நீங்கள் எந்த விதமான திரியுமே இந்த பஞ்சு எடுத்துகிட்டு செய்யக்கூடாது. அந்த 2 நாள் நம்ம தவிர்த்துடணும். இப்போ பஞ்சை நான் நூலாக திரிச்சிட்டேன். இப்போ இடது கையில் முன்பக்கத்தில் உள்பக்கத்தில் நான் திரிய வச்சுக்கிறேன். 1, பின்பக்கம் 2, முன்பக்கம் 3, பின்பக்கம் 4, 5, 6, 7, 8, 9,
10, 11 பிடிச்சிக்கோங்க. 11க்கு அப்புறம் என்ன பண்ணுறேன் பாருங்கள், 2 விரலையும் கொஞ்சம் கேப்பு விட்டுட்டிங்கன்னா அதுவே ஸ்டிஃபாக நின்றுடும். நம்ம கட்டை விரலால் பிடிக்க வேண்டாம். 12, 13, 14, 15. இப்போ இது மாதிரி செய்கிறப்ப கட்டாக எடுத்துனா கூட பால் துவச்சி இந்த நூலை சேர்த்துக்கலாம். இப்படியே நம்ம 33 அப்படின்னு கொண்டு வரணும். 34 கூட நீங்கள் வச்சுக்கலாம். கரெக்டாக 33 செய்யணும் கிடையாது, 34ஓடு நம்ம முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் சுற்றி வர கொண்டு வரேன் பார்த்தீங்களா. அந்த விரலை எப்படி கொஞ்சம் நான் விளக்கின்னு இருக்கிறதுனால உங்களுக்கு அதுவே டைட்டாக இருக்கும். நம்ம இந்த கட்டை விரலால் பிடிச்சிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 4 சுற்று வரைக்கும் நம்ம பிடிச்சிட்டா போகும். இந்த மாதிரி எண்ணிக்கை முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டையுமே எண்ணிண்டே கொண்டு வந்துடணும். 34 முடிஞ்சோன்னே இந்த நூலை கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு அதை தனியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா திரும்பவும் நம்ம அடுத்த திரி பண்ணுறப்ப அந்த முனை எங்கே இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நான் சுற்றி வர கொண்டு வந்ததை பார்த்திங்கன்னா 2ஆக நான் பின்னம் பண்ண போகிறேன், அதாவது 2ஆக பிரிக்க போகிறேன். இப்போ கொஞ்சம் தளர்த்திக்கோங்க. இது அப்படியே மொத்தமாக சேர்த்து பூத்திரி பண்ணுறதை விட இந்த மாதிரி 2ஆக பிரிச்சுக்கலாம். இப்போ 2ஆக பிரித்ததை திரும்பவும் அதை இன்னொரு பக்கம் 2ஆக பிரிக்க போகிறேன். இந்த மாதிரி பிரிச்சுட்டு தனித்தனியாக 2ஐயும் சேர்த்து நம்ம திரியாக கொண்டு வர போகிறோம். பாருங்கள், 2 முனையும் சேர்த்துட்டேன். இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப சுலபம் திரி பண்ணுறது. ஏன்னா இவ்வளோ மொத்தமாக நம்ம 33 சுற்று கொண்டு வந்துட்டு அதை நம்ம திரியாக பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மெத்தடு சொல்கிறேன். இப்போ 2ஆக பிரித்ததை தனித்தனியாக நம்ம ஒன்றா சேர்த்துட்டு அதுக்கு நம்ம ஜாயின் பண்ணணும் இந்த கொஞ்சம் பஞ்சை. ஏன்னா விளக்கேற்றுற அளவுக்கு நம்ம அதை மேல் நோக்கி திரி கொண்டு வரணும் இல்லையா. இப்போ இந்த 2த்தையும் சேர்த்து கொஞ்சம் பஞ்சு எடுத்து பாலில் துவச்சுண்டு நல்லா உயரமாக நம்ம அந்த விளக்கேற்றுற பகுதிக்கு கொண்டு வந்துட்டோம்னா, அந்த திரியினுடைய முனையை கொண்டு வந்துட்டோம்னா ரொம்ப அழகாக நின்று எரியுங்க. பார்த்தீங்களா, உங்களுக்கு தாராளமாக விளக்கில் நீங்கள் அப்படி வச்சு ஏற்றுனீங்கன்னா கொஞ்சம் கூட அசையவே அசையாது. இந்த மாதிரி திரி பண்ணுறது இது ஒரு மெத்தடு. அடுத்த மெத்தடு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ 2ஆக பிரிக்காமலே இப்போ 33 சுற்றி வரேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி முடிச்சுட்டு கட் பண்ணிவிட்டு இதை 2ஆக பிரிக்காமல், ஏன்னா அந்த நூல் அப்படிங்கிறது, அதாவது நூலாக திரிச்சது கொஞ்சம் உங்களுக்கு பிரிக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் இதை கத்திரிக்கோல்லாம் கட் பண்ணக்கூடாதுங்க. அப்படியே நான் ஒன்றா சேர்த்துட்டேன். ஒன்றா சேர்த்து 2ஆக பிரிச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு நூல் எடுத்து முதல்ல அதை சுற்றிக்கோங்க. நம்ம திரிச்ச நூலையே நடுப்பகுதியில் கொஞ்சம் சுற்றிக்கோங்க. ஒரு 4 சுற்று சுற்றிட்டு அந்த நூலை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு கிழந்து மேலே பஞ்சை சுற்றி மேலே திரி போல் கொண்டு வரணும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், குழப்பமே வேண்டாம். கொஞ்சம் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் 2-3 முறை பார்த்துட்டிங்கன்னா தெரியும். கிழந்து மேலே நான் குபிச்சு ஒரு பஞ்சை கொண்டு வந்திருக்கேன். அதை கொஞ்சம் பாலில் தூச்சி திரிக்கிறேன் பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நம்ம சுற்றின திரியை கட் பண்ணாமலேயே நம்ம திரியாக தயார் பண்ணியாச்சு. இந்த மெத்தட்லேயும் செய்யலாம். நான் முதல்ல காமிச்ச மெத்தடு எது உங்களுக்கு முடியுமோ தாராளமாக செய்யலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும் திரி பார்க்குறதுக்கு. அதிக மாதத்தில் எந்த ஒரு சத்காரியம் பண்ணாலும் 100 மடங்கு பலன் அப்படிங்கிறப்ப ஒரு நாளைக்கு நம்ம 70 திரி வச்சு தீபம் ஏற்றுறப்போ ஒரு மாதத்துக்கு 2100 தீபம் ஏற்றின சமானம். 100 மடங்கு பலன் அப்படின்னா நம்ம 2 லட்சம் தீபம் ஏற்றின பலன் கிடைக்குங்க. இப்போ இந்த திரியில் நம்ம விளக்கேற்றது மட்டும் கிடையாது, அதிக மாதத்துக்கு உண்டான கோலங்களும் இருக்குங்க. அதில் பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு மண்டபம் இல்லை ஒரு சதுரம் மாதிரி போட்டுட்டு மேலே ஸ்ரீ அப்படின்னு எழுதிட்டு சங்கு சக்கரம் நம்ம கோலம் போட்டுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அஷ்டவசுக்கள் அப்படிம்பாங்க. அடுத்தது 11 ருத்ரர்கள், 12 ஆதித்யர்கள், 2 ஸ்வஸ்தி பிரஜாபதிகள். இது எல்லாமே ரொம்ப முக்கியங்க. இது பார்த்திங்கன்னா 33 எண்ணிக்கை வரும். அதாவது பகவானுக்கு பிரியமான 33 தேவர்களையும் நம்ம ஆராதிக்கிற மாதிரி தாங்க இந்த கோலத்தினுடைய தாத்பரியம். அதனால் அவசியம் ஒரு மாதம் முழுக்கவே நம்ம இந்த கோலம் போடணும். அப்படிங்கிறப்ப கோலம் போட தெரியல, இட வசதி இல்லை அப்படிங்கிறவங்க இந்த ஸ்டென்சில்ஸ் வாங்கிக்கலாம். இந்த ஸ்டென்சில்ஸ் மேலே அந்த அதிக மாத ரங்கோலி எப்படி போடுறேன்னு பாருங்கள். நல்லா நைஸான கோலமாவு இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் மாவு ஜல்லடையில் கோலமாவை சளிச்சிக்கோங்க. இல்லை நைஸ் கோலமாவு கிடைக்கிறது அதை வாங்கிக்கலாம். மேல் பகுதியில் கொஞ்சம் கோலமாக விட்டுட்டு ஏதாவது ஒரு விசிட்டிங் கார்டு அந்த மாதிரி ஒரு அட்டையை வச்சுட்டு மேலேருந்து கீழே ஒரே ஒரு முறை தேய்ச்சா போடுங்க. இப்போ எடுத்து காமிக்கிறேன் பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக ஒரு சின்ன இடத்துல நம்ம அதிக மாதத்துக்கு உண்டான கோலங்கள் ரொம்ப சுலபமாக போட்டாச்சு. நேரம் மிச்சப்படுது. உங்களுக்கு கோலம் போட தெரியலையா, உங்களுக்கு ரொம்ப சுலபமாக போட்டுடலாம். அதனால் திரி எந்த அளவுக்கு நம்ம தீப ஏற்றுறது முக்கியமோ இந்த கோலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கோலம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் பூஜை பண்ணணுங்க.
இதுக்கு பக்கத்துலேயே நம்ம அதிக மாதத்துக்குன்னு திரி எடுத்து வச்சோம் இல்லையா, அதை வந்து 2 தீபமாக ஏற்றிக்கலாம். இப்போ இது கண்டிப்பாக போடக்கூடிய கோலம். இப்போ ட்ரெண்டிங்காக புதுசாக பார்த்திங்கன்னா புருஷோத்தமரையும் சேர்த்து ஒரு ஸ்டென்சில்ஸ் கோலம் வந்திருக்குங்க. பொதுவாக அதிக மாதத்தில் அந்த மாசமூர்த்தி புருஷோத்தமர், அந்த புருஷோத்தமரோடு சேர்த்து சங்கு, சக்கரம், மயிலிறகு, புல்லாங்குழல், ஐராவதம், காமதேனு அப்படின்னு எல்லா விதமான பூஜைக்குரிய கோலங்களையுமே இந்த ஸ்டென்சில்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. இதுவுமே நான் சொல்கிற அவங்கள்ட்ட கிடைக்குதுங்க. இதையுமே எப்படி கோலம் போடலான்னு பார்ப்போம். ஜஸ்ட்டு முதல்ல நம்ம ஒரு பலகா இல்லைன்னா ஏதாவது ஒரு மேடை, அதாவது பூஜை மேடையில் கூட இதை அப்படியே வச்சுக்கலாங்க. மேலே கொஞ்சமாக நைஸான கோலமாவை போட்டுட்டு நான் முதல்ல எப்படி காமிச்சனோ அதே மாதிரி மேலேருந்து கீழே ஒரே ஒரு முறை இழுத்தா போருங்க. இந்த புருஷோத்தமர் பார்த்திங்கன்னா திருச்சியில் உத்தமர் கோவிலில் மூலவர் பார்த்திங்கன்னா புருஷோத்தமர். அதனால தான் அதிக மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேறு வேறு ஸ்டேட்லேயும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற மாதவா எல்லாருமே அங்கே போய் புருஷோத்தமரை வழிபட்டு 33 திரியும் எடுத்துகிட்டு போயிட்டு அகல் விளக்கில் 33 தீபம் ஏற்றுவாங்கங்க. முடிஞ்சவங்க அந்த திருச்சியில் உத்தமர் கோவிலும் போங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம 2 விதமான அதிக மாத கோலம் எப்படி போடலாங்கிறதையும் பார்த்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் தினமே சுவாமி முன்னாடி இந்த கோலம் போடலாங்க. இதை நான் டெய்லியுமே போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் பூஜை பண்ணுவேங்க. பசுமாட்டுடைய பாதம், கண்ணுக்குட்டி பாதம், அப்புறம் ஐஸ்வர்ய கோலம், கிருஷ்ணருடைய திருப்பாதம் எல்லாருக்கும். அதே போல் சாத்துர் மாதம் வரப்போகுதுங்க. அந்த சாத்துர் மாதத்துக்கும் எவ்வளோ கோலங்கள் இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே போடுறதுக்கு டைம் எடுக்குங்க. சில பேருக்கு அந்த அளவுக்கு க்ளீனாக போட வராது. ஸ்டென்சில்ஸில் இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்தில் இந்த கோலம் போட்டுட்டு இதே போல் மஞ்சள் குங்குமம் பூஜை பண்ணி தினமுமே 2 விளக்கேற்றலாம். இந்த சாத்துர் மாத கோலங்களில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தானே. 4 விதமான ஸ்டென்சில்ஸ் காமிச்சிருக்கேன். இது இல்லாமல் ரத சப்தமிக்கு உண்டான கோலம் எல்லாமே உங்களுக்கு ஸ்டென்சில்ஸாக கிடைக்குதுங்க. நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பாருங்கள், உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் தரேன். முக்கியமாக இந்த மாதிரி சுவாமிக்கு ஏற்றக்கூடிய திரியெல்லாம் நம்ம செய்கிறப்ப ஒரு ஸ்லோகம் சொல்லலாம், பாட்டு பாடலாம், இல்லைன்னா நீங்கள் யூடியூப்பில் ஒரு உபன்யாசம் அந்த மாதிரிலாம் வச்சுட்டு தான் நம்ம இந்த மாதிரி திரி போடணும். தயவு பண்ணி டிவியை போட்டுட்டு சீரியல் பார்த்துட்டுலாம் செய்யவே செய்யாதுங்க. இப்போ இது 33 திரி அதிக மாத திரின்னு சொல்லிட்டேன். இதை நீங்கள் 33 செஞ்சு தானமாக கொடுக்கலாம். பருத்தி மாலைன்னு சொல்கிறோம், அதை 33 தானமாக கொடுக்கலாம். எல்லாமே 33 எண்ணிக்கையில் கொடுக்கணுங்க. பாருங்கள், இது வந்து ஒரு வருஷத்துக்கு உண்டான திரி 365 திரி சேர்த்து நான் ஒரு தீபமாக ரெடி பண்ணியிருக்கேன். இது போல் 2 திரி செஞ்சு நம்ம ஒரு மாதம் அதிக மாதம் முழுக்கவும் ஏற்றலாம். இல்லை சாத்துர் மாதத்தில் 4 மாதம் தொடர்ந்து ஒரு நாளைக்கு இந்த 2 திரி ஏற்றுனீங்கன்னா 1 லட்சம் தீபம் ஏற்றினதுக்கு அந்த கணக்கு வருங்க. அந்த மாதிரி நான் 1 லட்சம் தீபம் ஏற்றிட்டு அதை எப்படி நம்ம அதை முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக மாதத்துக்காகவே நான் ஒரு 33 அந்த திரியையும் செஞ்சுட்டு புடவை, மஞ்சள், குங்குமம், வளையல், தேங்காய் எல்லாம் ஒரு சுமங்கலிக்கு 2 தீபம், அது பித்தளையோ வெள்ளிலையோ நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி வாங்கி சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்கணுங்க. அதுவும் எப்படி செய்யணுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இடது பக்கம் பார்க்குறது வந்து வைகுண்ட தீபம். நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகிறப்ப வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த வைகுண்ட தீபம் ஏற்றணுங்க. அதுவும் எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன். வலது பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சகசர தீபம். அதுவும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக அதையும் செஞ்சு காமிக்கிறேன். இந்த வீடியோ முழுக்கவே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மாதவாஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தொடர்ந்து என்னை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வீடியோ முழுக்கவும் நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. ஹரே ஸ்ரீனிவாசா.